இன்றைக்கி வைரலான நியூஸ், வைரல்னா இப்போ மிக பிரபலமாக பேசப்படக்கூடிய செய்தி இன்றைக்கு, அண்ணா பாஜகவின் தலைமை மாறியது. நயினார் நாகேந்திரன் ஒருமனதாக பாஜக தமிழ்நாடு பாஜக தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். இன்றைக்கி போட்டிருந்தாங்க நாமினேஷன், விண்ணப்ப மனு. தலைவர் பதவிக்கு விருப்பமுள்ளவர்கள் விண்ணப்ப மனு போட சொல்லியிருந்தாங்க. அதில் நயினார் நாகேந்திரன் மட்டுமே விண்ணப்ப மனுவை போட்டார். பாஜகவின் முக்கிய தலைவர்களில் சிலர், வானதி சீனிவாசன், எல் முருகன், இவங்கள மாதிரி இவங்கள்லாம் அவருக்கு ஆதரவு தெரிவித்து கொடுத்துருக்காங்க கடிதம். அதனால் வேறு யாரும் போட்டி இல்லை. அதனால் நயினார் நாகேந்திரன் தமிழ்நாடு பாஜகவின் புதிய தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிறார். இதை நம்ம எப்படி பார்க்கணும்? யாரையும் தனிப்பட்ட முறையில் வெறுப்பு எல்லாம் இருக்கக்கூடாது. நம்முடைய ஒரே எய்ம் ஒரே நோக்கம் திமுக ஆட்சியை கவிழ்க்கணும். சமூக விரோத ஆட்சி, சமூக விரோத மந்திரிகள் எல்லாமே சமூக விரோதிகள், நாட்டை குட்டிச்சவர் ஆக்கிட்டு இருக்கான். அதனால் இந்த ஆட்சியை மாற்றி கூட்டணி கட்சியும் சமூக விரோதி ஆகிட்டான். இவங்க அடிக்கிற கொள்ளையில் கூட்டணி கட்சியும் பங்கு வாங்குகிறான். இது எங்கேயுமே நடக்காது. கொள்கைகளை பேச வேண்டிய கூட்டணி கட்சிகள்லாம் வாய் மூடிக்கிட்டு இருக்காங்க. அதனால் ஆபத்து, நாட்டுக்கு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. எவ்வளவு தப்பான விஷயம் நடந்தாலும் வாயை மூடிக்கிட்டு இருக்கான் கூட்டணி கட்சிக்காரன். ஸோ இவர்களும் திமுக மாதிரி சமூக விரோதிகளாக மாறிவிட்டார்கள். தப்பு நடந்தால் தட்டி கேட்கணும்ல. கம்யூனிஸ்ட்டுகளின் வேதாந்தம்லாம் எங்கேயா போச்சு? எவ்வளவு தப்பு நடக்குது, வாயை திறக்கிறீங்களா? போராட்டம் பண்ணுறீங்களா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் போராட்டம் பண்ணுவீங்களே, எங்கே போனீங்க? 50 கோடி 20 கோடி 30 கோடின்னு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு ஆளும் கூட்டணியோடு சேர்ந்துக்கிட்டு கூத்தடிக்கிறீங்களே. அதனால் உங்களை கவுக்கணும், இல்லைன்னா அந்த சமுதாயம் உருப்படாது. ஏன்னா சமூக விரோதிகளுக்கு துணை போகும் சமூக விரோதிகள் நீங்கள் அனைவரும். கம்யூனிசமெல்லாம் எவ்வளோ பெரிய வேதாந்தம் உள்ள கட்சி, வாயை மூடிக்கிட்டு இருக்கீங்களே. அந்த சார் விஷயத்தில் அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமையை வாயை திறந்தீங்களா, இல்லை ஏதாச்சும் ஒரு போராட்டமாச்சும் நடத்துனீங்களா? அப்போ உங்களையும் சமூக விரோதிகள்னு சொல்கிறதுல தானே தப்பு இல்லையே. அதனால் உங்களை கவிழ்க்கணும், அதற்கு நடவடிக்கை எடுக்கணும், நல்ல கூட்டணி அமைக்கணும். அண்ணாமலை இருந்தவரை சொல்லிக்கிட்டே இருந்தார், அதிமுகவோட கூட்டணி இருந்தால் நான் ஒத்துக்கமா. அதனால தான் அவர் மேலே நாங்கள் தாக்குதலை தொடர்ந்தோம். பாஜகவும் அதிமுகவும் சேரலைன்னா இப்போ திமுகவை எப்படி தோற்கடிக்கிறது? அப்போ உங்களுடைய அஜெண்டா என்ன? உங்களுடைய உள் நோக்கம் என்ன? இந்த 2 கட்சியும் கூட்டணி சேர விடாமல் ஏன் தடுக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் கேள்வியாக கேட்டோம். நல்ல வேளை மத்திய பாஜக தலைமைக்கு உரைச்சிருக்கு. அதனால் உடனடியாக அதிமுக பாஜக கூட்டணிக்கு எதிராக இருக்கக்கூடிய அண்ணாமலையை மாற்றணும்னு முடிவு எடுத்தாங்க. நான் 15 நாளைக்கு முன்னாடியே சொன்னேன், எங்களுடைய ஆதரவு இவர் தலைவராக மாறணும். ஏன் கூட்டணியை கெடுக்கிறார் அப்படின்னா ஏதோ உள்நோக்கம் இருக்குதுன்னு தான் சொன்னோம். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சுதாரிச்சிட்டாங்க. கரெக்டாக நயினார் நாகேந்திரனை போட்டிருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை இருக்கும் வரை பாஜக தொண்டர்களுக்கும் அண்ணாமலை தொண்டர்களுக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இடையே மிகப்பெரிய பகை உணர்வு உருவாக்கி வச்சுட்டார் அண்ணாமலை அவருடைய பேச்சினால், பொறுப்பற்ற பேச்சினால். இன்றைக்கி முன்னாள் அதிமுகவை சேர்ந்தவரே பாஜகவில் இருக்கிறதுனால, அவரை தலைவராக போட்டிருக்கிறதுனால அதிமுகவுக்கும் இவங்களுக்கும் ஒரு நல்ல அணுகுமுறை இருக்கும், பாஜகவுக்கும். இதெல்லாம் ஓட்டுக்களாக மாறும். ஒட்டுமொத்த வாக்குகளும் விழுகும் பட்சத்தில் திமுகவை இது பண்ணிடலாம், அழித்து விடலாம். அதுக்காகத்தான் நாங்கள் கத்திக்கிட்டே இருந்தோம். நல்லா இப்போ பாருங்கள், பாஜக தலைமைக்கு இப்போ தான் புத்தி வந்திருக்கு. அவங்க சொல்லும் போதே அதிமுக தலைமையில் கூட்டணின்னு அமித்ஷா. இன்றைக்கி இருக்கிற அதிமுக தலைவர்களை தூக்கி போடுங்க. அதிமுகவுக்குன்னு அதிக ஓட்டு இருக்குல்ல, பாஜகவை விட அதிக ஓட்டு இருக்குது. அப்போ நீங்கள் அதிமுக தலைமையில் தானே கூட்டணின்னு சொல்லணும். அண்ணாமலை இருந்தவரை பாஜக தலைமையில் கூட்டணி ஏன் ஒத்துக்குவான்? அவனுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, கூட்டம் இருக்குல்ல. சும்மா நான் தான் பெரிய ஆளுன்னு நடைமுறையில் உள்ள சிக்கலை பற்றி யோசிக்கவே இல்லை அண்ணாமலை. அதனால தான் மத்திய தலைமை பாஜக தலைமை சுதாரித்தாங்க. இவரை விட்டால் கூட்டணியை கெடுத்து விடுவார் அப்படின்னு. அதுக்கு மேலே நிறையா ரிப்போர்ட்டு போச்சு. அந்த ரிப்போர்ட்டெல்லாம் விசாரிச்சுட்டாங்க. நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மை. அவரை பற்றிய நிறைய குற்றச்சாட்டு போச்சு, குற்றச்சாட்டை விசாரிச்சுட்டாங்க.
அவர் வந்து கட்சியை வந்து நல்லா பலப்படுத்தினாருன்னா, நீங்கள் சும்மா இன்டர்நெட்லேயும் சோஷியல் மீடியாவிலும் வர்றதை வச்சு ஒரு கட்சி பலமான கட்சின்னு சொல்ல முடியாது. கள நிலவரம் என்ன? பாஜகவுக்கு கள நிலவரத்தில் எவ்வளவு செல்வாக்கு இருக்குது? பூத் ஏஜென்ட் இல்லாத பூத்துங்க எத்தனை இருந்தது தெரியுமா பாஜகவுக்கு? அப்போ கள நிலவரம் என்ன? அதனால் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நல்ல கூட்டணி அமையணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஆசை. அது இப்போ நிறைவேறியிருக்கு. அதிமுக தலைமையில் கூட்டணின்னு பாருங்கள், இவர் அமித்ஷா, அப்போ தான் அவங்களுக்கும் சரி நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ அந்த அதிமுக தலைமையில் கூட்டணின்னு சொன்னது நடைமுறை சிக்கல் வந்து உருவாக்காது, அவங்களுக்கும் வந்து ஒரு நம்பிக்கை வரும்.